வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு இன்று நடைபெற்ற 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் அமைப்பிடம் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் நன்கர்ஹர் மாகாணத்தில் பசாவுல் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட 57 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக பீகாரில் 49% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் 67%, ஒடிஷாவில் 62%, சண்டிகரில் 63%, ஜார்க்கண்டில் 68%, பஞ்சாபில் 55%, உத்தரப்பிரதேசத்தில் 54% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஒடிஷா சட்டப்பேரவைக்கு 4வது மற்றும் இறுதிக்கட்டமாக 42 தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலோடு இமாச்சல பிரதேசத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்றது. மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதற்கான பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு நாடு முழுவதும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. ஆந்திரா மற்றும் ஒடிஷா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் தமிழகத்தில் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இம்மாநிலங்களில் வாக்கு எண்ணுவதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை புதுதில்லி புறப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை கன்னியாகுமரி வந்த பிரதமர் கடலில் பாறையில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இன்று பிற்பகல் வரை தியானம் மேற்கொண்டார். பின்னர் கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்ற திரு நரேந்திர மோடி அங்கிருந்து விமானம் மூலம் புதுதில்லி புறப்பட்டு செல்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் INDA கூட்டணி இன்று புதுதில்லியில் கூடி எதிர்கால அணுகுமுறை குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் SCP பிரிவு தலைவர் திரு சரத்பவார், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் முதலமைச்சருமான திரு சம்பை சோரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி, திமுக மூத்த தலைவர் திரு TR பாலு, தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திரிணாமுல் காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த அலைவரிசையில் காலை 9 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள்.
இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் அமைப்பிடம் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. கத்தார் நாட்டு பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான், எகிப்து ராணுவ புலனாய்வு அமைப்பின் தலைவர் மேஜர் ஜெனரல் அப்பாஸ் கமீல் ஆகியோர் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் திரு இஸ்மாயில் ஹானியை நேற்று இரவு சந்தித்து இது தொடர்பாக விவாதித்தனர். இஸ்ரேல் அறிவித்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து அவர்கள் எடுத்துரைத்தனர். 3 கட்டமாக மேற்கொள்ளப்படும் இந்த போர் நிறுத்தம் குறித்து விவரித்த தலைவர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் காயமடைந்தவர்களை பத்திரமாக விடுவிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விவாதித்தனர். காசா மற்றும் ராஃபா பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகளை விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். முதல் கட்ட போர் நிறுத்தத்தை 6 வாரங்களில் மேற்கொள்ள இஸ்ரேல் ஆலோசனை வழங்கி இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். 2வது மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக பின்னர் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்தம் மேற்கொள்வது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். 2வது கட்ட போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள 900 பாலஸ்தீனர்களும் பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். 3வது கட்டமாக காசாவில் மறுகட்டமைப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் கத்தாரும் எகிப்தும் ஹமாஸ் அமைப்பிடம் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானில் நன்கர்ஹர் மாகாணத்தில் பசாவுல் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். விபத்து நேரிட்ட ஆற்றில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அந்நாட்டின் தாலிபான் அரசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவசரகால மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஜப்பான் நாட்டின் பல்வேறு பணிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. மும்பையில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ரமேஷ் பயஸை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசியபோது இதனை தெரிவித்த ஜப்பான் நாட்டின் தூதர் திரு யாகி கோஜி, 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு திட்டப்பணிகள் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், மும்பை துறைமுக மேம்பாட்டு திட்டம், அடல் சேது, நீருக்கு அடியில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டம், புல்லட் ரயில் திட்டம் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பான் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி கூட்டு முயற்சிகளுக்கான திட்டங்களை முன்னெடுக்குமாறு ஜப்பான் தூதரிடம் மகாராஷ்டிரா ஆளுநர் கேட்டுக் கொண்டார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ள வேர்ல்ட் ஹெரிடேஜ் வேலி மலர் பூங்காவை சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை 8 மணி முதல் சுற்றுலா பயணிகள் இப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பூங்காவில் பூத்துக் குலுங்கும் அரிய வகை மலர்களை பார்வையிட்டனர். கடல் மட்டத்திலிருந்து 12,995 அடி உயரத்தில் இந்த பூங்கா மலர் தோட்டம் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த மலர் தோட்டம் வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்ப அலையின் தாக்கம் இன்று கடுமையாக இருந்தது. இருப்பினும் இது படிப்படியாக 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் வரும் நாட்களிலும் அதிகமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது தில்லி பிரிவுக்கு பேட்டியளித்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி திரு ஜனமணி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை 44 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று தெரிவித்தார். பருவமழை காரணமாக நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் குறையக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை பிரான்ஸ் நாட்டின் டான் ஆடட் தியோ ஆரிபேஜ் இணையை 6-4, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தாய்வான் ஓபன் தடகள போட்டியின் ஈட்டி இந்தியாவின் டிபி மனு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி இன்று இரவு நடைபெறும் 5வது சுற்றில் சீனாவின் பிங்ஜி லீயை சந்திக்கிறார். புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த குகன் என்ற சிறுவன் மலேசியாவில் நடைபெற்ற பாரம்பரிய சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு இன்று நடைபெற்ற 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் அமைப்பிடம்
கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் நன்கர்ஹர் மாகாணத்தில் பசாவுல் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.